நீ பண்ண யாகம் உன் புள்ளைய கொன்னுடுச்சு. உன் பாவத்துக்கான தண்டனை உன் புள்ளையோட போனண்டா. அந்த சக்கரவர்த்தி எங்கடி? என் புள்ளைய கொண்டுட்டா அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய், கொன்னது அவன் இல்லடா, நான் தான் கொன்னேன். அதுவும் இப்பதான் கொன்னேன். அவன் அப்பவே செத்துட்டான்னு சொன்ன, அது பொய்யா? அது பொய் இல்லடா, நடக்க போற உண்மையத்தான் சொன்னேன். யாகம் பாதியிலேயே நின்னா உங்களை பாதிப்புன்னு தெரிஞ்சுதான்டா சொன்னேன். நீங்களும் உத்தர பாசத்துல யாகத்தை முடிக்காம பாதியிலேயே வந்துட்டீங்க. யாகத்தை அவமதிச்ச குற்றத்துக்கான தண்டனை தான் உன் புள்ளையோட மரணம். உன் புள்ளைய நீயே கொன்னுட்ட. உன் புள்ளைய நீயே கொன்னுட்ட. உன் புள்ளைய நீயே கொன்னுட்ட. அம்மாடி, ஆதிரா, என்னாச்சுமா? ஏம்மா ஏன் இப்படி இருக்கிற? சக்கரவர்த்தி எங்க? ஆதிரா, ஆதிரா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிற? ஆதிரா, உக்கார், உக்கார், உக்கார். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, அவளுக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவளை கூட்டிட்டு போய் படுக்க வை. சக்கரவர்த்தி? சக்கரவர்த்தியும் கண்மணியும் நல்லா இருக்காங்க. சரிம்மா. அம்மா, நீங்க இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம். அப்பா, விவேக், அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டேடா. என் பிள்ளைய அநியாயமா கொண்டுட்டாங்களே. யாருங்க அந்த சக்கரவர்த்தி? என் பிள்ளை அவன் கொண்டு இருக்கானே, அவன் அங்கே வெட்டி போட வேண்டாமா? என் பிள்ளையும் கொண்டுட்டு என் பொண்ணைய இழுத்துட்டு போயிருக்கானே. இந்த அநியாயத்தை கேட்க ஆளு இல்லையா? அக்கா, அழாதீங்கக்கா. இதெல்லாம் அவனா பண்ணல, எல்லாம் அந்த நீலவேணி பண்றது. விவேக்க கொல்ல சொல்லி அவதான் ஏவி விட்டுருப்பாக்கா.
அவ அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. என் பிள்ளைங்க சுதர்ஷன் நரேஷ் 2 பேரையும் கொன்னுட்டா. இன்னும் அவ எத்தனை பேர் உயிர் எடுக்க காத்துட்டு இருக்காளோ தெரியலையே. இதுக்கெல்லாம் ஒரு விடிவே கிடையாதா? இந்த குடும்பத்தை யார் தான் காப்பாத்துறது? அக்கா, இந்த குடும்பத்தை ஆம்பளைங்களை நம்ப கூடாதுக்கா. அவங்க நீலவேணி அழிக்க மாட்டாங்க. நீயும் நானும் தான்க்கா முடிவெடுக்கணும். இப்படியே விட்டோம்னா அந்த நீலவேணியால நம்ம குடும்பத்துல ஆண் வாரிசு இல்லாம போயிடும். அப்புறம் நாம அனாதையா நிப்போம்க்கா. நாம தான்க்கா முடிவெடுக்கணும். அந்த நீலவேணியை அழிக்கணும். ஏய் தெய்வான, அவங்க ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து கோவப்படுத்திட்டு இருக்க. எங்களுக்கு வேதனை தாங்கலங்க. எல்லாத்தையும் தாங்கிதாமா ஆகணும். ரொம்ப அழவிடாத. அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. நீலவேணி அழிக்கதான் முடியல, அவங்கள அழக்கூட விட மாட்டீங்களா? ஏய், என்ன பேசுறீங்க? வாங்கடா வாடா. Ah